இப்போ மணிப்பூரில் இவ்வளவு சம்பவங்கள் நடந்துட்டு பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கூட போச்சாங்க. பிரதமர் முடியல, அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. 24/7 பிஸி. அயல்நாடுகளுக்கும் போகிறாரு, ரைட்டு. அமித்ஷாவும் பிஸி, ரைட்டு. ஏன் உங்கள் கட்சியிலேருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போகக்கூடாதுங்க? மகா கும்பமேளா நடந்துச்சுல, அது எத்தனை பேர் இருந்தாங்க? அதே ஸ்டாம்ப் இல்லை. என்ன பாஜக உடனே பதவி துடிச்சாங்க போனாங்களா? கமிட்டி போட்டாங்களா? இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்களா? இப்போ இங்கே வரீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ இது எது இந்த ஒரு தன்னியல்பாக நடந்த அல்லது அதீத ஆர்வத்தால் நடந்த ஒரு நெரிசல் சாவு இது. அதை நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு இங்கே நடந்துகிட்டு இருக்கிற ஆட்சிக்கு எதிராக அதை திருப்பணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? அப்போ இதை நீங்கள் வெறும் ஒரு தெரியாமல் நடந்துருச்சு, கூட்டம் அதிகமாக போச்சு, காங்கிரஸ் குழுவும் வந்திருக்கு. ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டின்றாங்க. அதை நிர்மலா சீதாராமன் மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல வந்தாங்க. கேசி வேணுகோபால் மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல வந்தாங்க. ஹேமமாலினி தலைமையில் அனுராக் தாக்கூர் உட்பட எல்லாம் வந்தாங்களா? அதனுடைய குழுவுடைய நோக்கம் என்ன? நெரிசலில் சிக்கி சாவுன்னு தானே பொருள். இப்போ இது நீங்கள் வயலன்ஸில் இருந்தாங்களா? யாராவது வெளியிலேருந்து கல்லெறிஞ்சாங்களா? வேற ஏதாவது உள்ள புந்து ரவுடியில் விட்டு யாரையாவது 4 பேரை தாக்கினாங்க? அந்த மாதிரியான ஒரு கருத்துகளும் நிலவைக்கு தான் இருக்குது. அது ரொம்ப அயோக்கியத்தனமானது. அந்த நீங்கள்